Hello students, next example 3.48 பார்க்கலாம். 3.48 என்ன type of graph? அதாவது either direct variation indirect variation பார்க்கலாம். அதாவது நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடுக்கான graph பார்க்கலாமா? First சம படிக்கலாம். A bus is traveling at a uniform speed of 50 km per hour. Draw the distance time graph and hence find the constant of variation. Second, how far will it travel in 1.5 hour? The time required to cover a distance of 300 km from the graph. Graph நீ கண்டுபிடிக்கணும். இது மூணுக்கும் ஆன்சர். ஓகேவா? ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் பர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம் நேரம் வரைபடம் வரைந்து பின் வருவனவற்றை காண்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு விகித சம மாறிலியை காண்க. இரண்டாவது 1.5 மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? மூணாவது 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு தூரம் ஆகும்? ஓகேவா? 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த சம்ல நமக்கு வந்து டேபிள் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அது என்ன வேரியேஷன், அது என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விகித சம மாறிலி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 क्वेश्चन நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கிராஃப் போட்டுட்டு அப்புறமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல டிஸ்டன்ஸ் எழுதுறோம், அழுது கீழே டிஸ்டன்ஸ் எழுதுறோம். எங்க வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் டேக்கன், அதாவது பயண நேரம். டிராவல் பண்றாங்க இல்லையா, அவங்க எடுத்துக்கிட்ட டைம். அடுத்தது டிஸ்டன்ஸ், அவங்க எவ்வளவு தூரம் போனாங்க, இந்த டைம்ல அவங்க எவ்வளவு தூரம் போனாங்க அப்படிங்கறது இங்க குறிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தது அந்தந்த டைம் இன்டர்வல்ல அவங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு இங்க குறிக்கலாம். டைம்ங்கிறது எதுல வருது? மினிட்ஸ்ல எடுத்துக்கலாம். பயண நேரம் வந்துட்டு மினிட்ஸ்ல எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பயண தூரம் வந்துட்டு கிலோமீட்டர்ல எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பஸ் இஸ் டிராவலிங் அட் a uniform speed of 50 km per hour. ஒரு மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகுது? 50 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் தூரம் போகுது. ஓகேவா? சோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது? 60 நிமிஷம். சோ 60 நிமிஷத்துக்கு 50 கிலோமீட்டர் நம்ம சமமா கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பர் ஹவர், 50 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னா 50 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு பர் ஒரு மணி. ஒரு மணிக்கு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகுது. அப்போ ஒரு மணிக்கு 50 கிலோமீட்டர்னா ஒரு மணிக்கு எத்தனை நிமிஷம் இருக்குது? 60 நிமிஷம். நான் ஏன் நிமிஷத்துல மார்க் பண்றேன்னா, அவங்க ரெண்டாவது क्वेश्चन வந்து how far will it travel in 1.5 hour கொடுத்திருக்காங்க. 1.5 hourனா 1 hour plus 30 minutes. ஸோ 90 minutes வருது. ஸோ நம்ம வந்து மினிட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் நான் வந்துட்டு மினிட்ஸ்ல போடுறோம், இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் போகுது. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 60 நிமிஷத்துல 50 கிலோமீட்டர் போகுது. அடுத்தது 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 பிளஸ் 60 120. 6 2 12. 2 மணி நேரத்துக்கு. 3 மணி நேரத்துக்கு 6 3 18. 4 மணி நேரத்துக்கு 240. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 2 மணி நேரத்துக்கு 60 × 2 120 நிமிஷம். 3 மணி நேரத்துக்கு 60 × 3 180 நிமிஷம். 4 மணி நேரத்துக்கு 60 × 4 240 நிமிஷம். ஓகேவா? இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷத்துல 50 கிலோமீட்டர் போகுது. அப்ப 120 நிமிஷத்துல 2 மணி நேரத்துல 50 பிளஸ் 50 எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம்? 100 கிலோமீட்டர். அடுத்தது இன்னும் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு? ஒரு மணி நேரத்துல 50, 2 மணி நேரத்துல 100, 3 மணி நேரத்துல 150, இன்னொரு மணி நேரத்துல 200. புரிஞ்சுதா? அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷத்துக்கு 50. அதே மாதிரி 120 நிமிஷத்துக்கு 60 × 2, அதே மாதிரி 50 × 2 100. 60 × 3 180, 50 × 3 150, 60 × 4 240, 50 × 4 200. 60 நிமிஷத்துல 50 கிலோமீட்டர்
போகுது, 120 நிமிஷத்துல 100 கிலோமீட்டர் போகுது, 150 நிமிஷத்துல 150 கிலோமீட்டர் போகுது, 240 நிமிஷத்துல 200 கிலோமீட்டர் போகுது. 60 நிமிஷம்னா 60 × 2 120, 50 × 2 100, 60 × 3 180, 50 × 3 150, 60 × 4 240, 50 × 4 200. இப்போ நம்ம டேபிள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த 3 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது என்ன மாறுபாடுன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்னு எழுதணும். இப்போ நீங்க இப்பவே கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம இதை பார்த்தாலே சொல்லணும், இது நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்ட்டு. 60 120 180 240. அதாவது நமக்கு டைம் வந்து அதிகரிக்குது. இப்போ டைம் அதிகரிக்குது. டைம் அதிகரிக்க ஃபர்ஸ்ட் வந்து 60 நிமிஷத்துல 50 கிலோமீட்டர் போயிருக்காங்க. 120 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா 100 கிலோமீட்டர் போயிருக்காங்க. 150 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா போயிருக்காங்க 150. 240 நிமிஷத்துல 200 கிலோமீட்டர் வரலும் போயிருக்காங்க. ஸோ டைம் அதிகரிக்க அதிகரிக்க டிஸ்டன்ஸும் அதிகரிக்குது. ஸோ டைம் இன்க்ரீசஸ், டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்தது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு, அதாவது டைரக்ட் வேரியேஷன். எக்ஸும் அதிகரிக்குது, ஒய்யும் அதிகரிக்குது. ஸோ நேர் மாறுபாடு. எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். therefore it is a direct variation. புரிஞ்சுதா? அதாவது நம்ம இப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் போகிறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் இன்னும் அதிகமாக தானே போவோம். ஸோ டைம் அதிகமாக அதிகமாக அவங்க டிராவல் பண்ணுற டிஸ்டன்ஸும் அதிகமாகுது. ஸோ இது என்ன, ரெண்டுமே அதிகரிக்கிறதுனால, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்துட்டு நேர் மாறுபாடு, டைரக்ட் வேரியேஷன். இப்போ என்ன வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? டைரக்ட் வேரியேஷன் உண்டான ஃபார்முலா என்ன? y = kx. அதை வச்சு நம்ம வந்து விகித சமமாறிலி கண்டுபிடிக்கலாமா? அதை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? முதல்ல இது என்ன மாறுபாடுன்னு எழுதணும், அதாவது என்ன வேரியேஷன் எழுதணும். என்ன வேரியேஷன் இது? டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் அதாவது நேர் மாறுபாடு. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டைரக்ட் வேரியேஷன் ஏன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்குது. therefore இது டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு. அடுத்தது சம்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், அதாவது விகித சம மாறிலி. அதான் நமக்கு क्वेश्चन ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். So constant of variation. விகித சம மாறிலி. So direct variation அதுக்கு என்ன ஃபார்முலா? y = kx. இதான் நமக்கு ஃபார்முலா. y = kx. இப்ப kங்கிறது என்ன? y/x. k இங்க வெச்சிட்டோம்னா x கீழ வரும் இல்லையா? kங்கிறது y/x. சோ y ஓட வேல்யூ என்ன? இது x, இது வந்து y. y ஓட வேல்யூ என்ன? 50/60. அடுத்து என்ன? 100/120. அடுத்தது 150/180. அடுத்தது 200/240. எல்லாத்துலயுமே உனக்கு ஃபர்ஸ்ட்க்கு வரதா வரும். இந்த 0 0 கேன்சல் ஆயிட்டா k = 5/6. k = 5/6 வரும். இங்க பாரு 0 0 கேன்சல் ஆயிடும். 5 2s are 10, 6 2s are 12. 5/6 வருதா? இங்கேயும் 0 0 கேன்சல் ஆயிடும். 5 3s are 15, 6 3s are 18. இங்கே 0 0 கேன்சல் ஆயிடும். 5 4s are 20, 6 4s are 25. எல்லாத்துலயும் 5/6 5/6 வருதா? நீ ஒன்னு கண்டுபிடிச்சா போதும், அடுத்தது கண்டுபிடிக்கணுங்கிறது தேவையில்லை. தெரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேவா? Therefore k = 5/6 is the constant of variation. விகித சம மாறிலி. k தான் விகித சம மாறிலி. k கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப கிராஃபோட ஈக்குவேஷன் என்னன்னா, கிராஃப் y = kx. y = k ஓட வேல்யூ என்ன? 5/6. 5/6
x. இதான் நம்ம போட வேண்டிய கிராஃப். ஓகேவா? இதுக்கு x கோஆர்டினேட் 60னா y கோஆர்டினேட் 50. x 120னா y வந்து 100. x 180னா y வந்து 150. இது 240னா y வந்து 200. இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம கிராஃப் போடணும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கிராஃப் போட்டுட்டு செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இந்த சம்ல அட்டவணை நமக்கு கொடுக்கல, நம்மளே அட்டவணை போட்டோம் இல்லையா? இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. டேபிளில் வந்துட்டு டைம் வந்துட்டு 60, 120, 180, 240 எடுத்திருக்கோம். நம்ம இங்கே வந்து எப்படி எடுக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்லனா 30, 60, 90, 120, 30, 30 ஆட் பண்ணி எழுதிக்கோ. 390 வரும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? டைம் இன் மினிட்ஸ், அதாவது பயண நேரம் நிமிடங்களில். ஓகேவா? அடுத்தது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பயண தூரம், அதாவது டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் அப்படியே எழுதியிருக்கிறேன்னா 50 கிலோமீட்டர். 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்களா? அடுத்தது 100, அடுத்தது 150, அடுத்து 200, அடுத்து 250. இது மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து ஒய் ஆக்சிஸ். இங்கே வந்து என்ன எழுதணும்? டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர், பயண தூரம். ஓகேவா? அளவு திட்டம் வந்துட்டு ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 30 யூனிட்ஸ். இங்கே 30 30 எதில் எடுத்திருக்கோம்? 30 யூனிட்ஸ். எதில் எடுத்திருக்கோம்? மினிட்ல, இன் மினிட்ஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் எப்படி எடுத்திருக்கோம்? 50, 100, 150 எடுத்திருக்கோமா? 50 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 50 யூனிட்ஸ். இது வந்து என்ன? கிலோமீட்டரில். டிஸ்டன்ஸ் எதில்? கிலோமீட்டரில். ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. அப்புறம் தமிழ் மீடியம் வந்துட்டு எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 30 யூனிட்ஸ், அதாவது 30 அலகு. 0லேருந்து 30, 30லேருந்து 60, 30 30 தான் குட்டி எழுதுகிறோம், அதனால் 30 அலகு. ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் வந்து 50, 100ன்னு எழுதுகிறோமா? அப்போ 50 அலகு. அதாவது எதில் எழுதியிருக்கோம்? கிலோமீட்டர். எக்ஸ் அச்சு நிமிடங்கள், ஒய் அச்சு கிலோமீட்டரில். இதெல்லாம் போட்டுக்கங்க. இது போட்டனாவே நான் சொல்லியிருக்கேன் உனக்கு 2 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாமா? டேபிள் வச்சு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு டேபிள் என்ன பாயிண்ட் இருக்குது? 60, 50. எக்ஸ் ஆக்சிஸ் 60, ஒய் ஆக்சிஸ் 50. அப்போது இங்கே 60 இருக்குதா, இங்கே 50 இருக்குதா? இந்த பாயிண்ட் தான் 60, 50. அடுத்த பாயிண்ட் என்ன மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம டேபிளில்? 120, 100. எது 120? இங்கே 120 இருக்கா? 100 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 120, 100. இந்த பாயிண்ட் தான் 120, 100. அடுத்தது என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? 180, 150. 180 இங்கே இருக்கா? 150 எங்கே? இங்கே இருக்கு. இந்த பாயிண்ட்டு ரெண்டு கரெக்டாக ஜாயின் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு. 180, 150. அடுத்த பாயிண்ட் என்ன? 240, 200. 240 எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பாரு. 240, 200 எங்கே? இந்த பாயிண்ட். 240, 200. ஓகேவா? இப்போ நம்ம லைன் ஜாயின் பண்ணிக்கலாமா? இது வந்து ஸ்ட்ரைட் லைன், நேர் மாறுபாடு இல்லையா, அதனால ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். கரெக்டாக பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கோ. பாயிண்ட் சரியாக வரலன்னு நீ சரியாக வைக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? நமக்கு விகித சம மாறிலி. விகித சம மாறிலி அதாவது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அதை நம்ம போட்டுட்டோம். என்னது? கேவோட வேல்யூ கே இஸ் ஈக்குவல் டு 5/6ன்னு வந்ததா, அது போட்டோம். அடுத்தது 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க? ஃபார் 1.5 ஹவர்ஸ் எவ்வளோ மினிட்ஸு? 1 ஹவருக்கு 60 ப்ளஸ் 30னா 1.5 ஹவர்ஸ். ஸோ 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க? இங்கேருந்து லைன் போடலாம். 90லேருந்து 90னா 1.5 ஹவர்ஸ். இங்கே போடலாமா? இங்கே 50க்கு மேலே திக் கோடு தான் வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன? 75 கிலோமீட்டர். 1.5 ஹவர்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 75 கிலோமீட்டர்ஸ். 1.5 ஹவர்ஸ்னால் 30 மினிட்ஸ், 60 மினிட்ஸ்னா 1 ஹவர், 1 ஹவர் கூட இன்னொரு 30 கூட்டினா 1.5 ஹவர்ஸ். 1.5 ஹவர்ஸில் இங்கே இந்த லைன் போடு. இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை டச் பண்ணோம். இங்கிருந்து திரும்ப
இது எவ்வளவு 75 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன, 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும். 300 கிலோமீட்டர் எங்கே இருக்குது, இங்கேயா 300 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போடு, உனக்கு என்ன வருது பார்க்கலாம். த்ரீ 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 360 மினிட்ஸ். 360 மினிட்ஸ்னா 6 ஹவர்ஸ். 6 6 36 6 ஹவர்ஸ் அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு, 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோ, இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோ ஸ்ட்ரைட் லைனில். இதுக்கு என்ன ஈக்குவேஷன், y இஸ் ஈக்குவல் டு kx. கேவோட வேல்யூ என்ன, 5/6. k என்ன, விகித சம மாறிலி, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். நமக்கு 5/6 வந்துச்சா. y இஸ் ஈக்குவல் டு kx, y இஸ் ஈக்குவல் டு 5/6x. ஓகேவா. ஸோ நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், விகித சம மாறிலி. விகித சம மாறிலி வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், k இஸ் ஈக்குவல் டு 5/6. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன, நமக்கு 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க. 1.5 மணி நேரம்னா 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸில் 75 கிலோமீட்டர் போகிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன, 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் எவ்வளவு, 360 மினிட்ஸ். 360 மினிட்ஸ்னா 6 ஹவர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ ரொம்ப ஈஸி, நல்லா படிச்சுங்க. இது போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஒன்லி திங், கிராஃப் நல்லா பென்சில் ஷார்ப் பண்ணிக்கோங்க, மெல்லிஸாக போடுங்க. இந்த எழுத்தெல்லாம் சின்னதாக எழுதுங்க, அப்போ தான் கிராஃப் வந்து நீட்டாக இருக்கும். அளவு திட்டம் மறக்காமல் எழுதிருங்க. ஓகேவா. கிராஃப்ல இருந்து டிஸ்டன்ஸ் டிராவலிங் 1.5 hour. கிராஃப்ல 1.5 மணி நேரத்தில் நம்ம லைன் போட்டோம் இல்லையா, இவ்வளவு 75 கிலோமீட்டர் தான் வந்தது. அதே மாதிரி 1.5 மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் 75 கிலோமீட்டர். டைம் டேக்கன் டு டிராவல் 300 கிலோமீட்டர். கிராஃப்ல என்ன பார்த்தோம், 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு, 360 மினிட்ஸ். 360 மினிட்ஸ்னா எவ்வளவு, 6 ஹவர்ஸ். 6 6 36 6 ஹவர்ஸ். 360 370 நிமிடங்கள் தான் ஆன்சர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், விகித சம மாறிலி. விகித சம மாறிலி நமக்கு என்ன ஃபார்முலா, y இஸ் ஈக்குவல் டு kx. y இஸ் ஈக்குவல் டு kx னா k will be y by x. y இது x இது 50/60, 100/120, 150/180, 200/240. எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வருது, 5/6. அப்ப கிராஃப் நமக்கு எப்படி வரும், y is equal to kx னா k க்கு பதிலா 5/6 போடணுமா. y is equal to 5/6 into x. அதான் கிராஃப். நமக்கு விகித சம மாறிலினா k ஓட மதிப்பு தான் விகித சம மாறிலி. அப்போ kங்கிறது தான் விகித சம மாறிலி. So k is equal to 5/6 தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன், விகித சம மாறிலி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. ரெண்டாவது சப்டிவிஷன், டிஸ்டன்ஸ் டிராவலிங் 1.5 hour. நம்ம கிராஃப்ல என்ன பார்த்தோம், 1.5 மணி நேரம் டிராவல் பண்றது 75 கிலோமீட்டர் எடுத்துக்குது. 1.5 மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் 75 கிலோமீட்டர். அடுத்தது டைம் டேக்கன் டு டிராவல் 300 கிலோமீட்டர். கிராஃப்ல என்ன வந்து 360 மினிட்ஸ். ஸோ 360 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. எதுக்கு, 300 கிலோமீட்டர் போகிறதுக்கு 360 மினிட்ஸ். 360 மினிட்ஸ்னா 6 ஹவர்ஸ். ஓகேவா. ஸோ திஸ் இந்த 3 சப்டிவிஷன் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை எழுதணும். கிராஃபை பொறுத்தவரை எக்ஸ் ஹெச் போட்டுக்கோ, ஒய் ஹெச் போட்டுக்கோ, அதை மார்க் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அளவு திட்டம் எழுதணும், ஸ்கேல் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து
மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைன் வந்தால் ஸ்ட்ரைட் லைன் போடணும், அடுத்து கர்வ் வந்தால் கர்வ் போட்டுட்டு இந்த கொடுக்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் மார்க் 8 மார்க்ஸ் அப்படியே வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். கிராஃப் வந்து நல்லா படிச்சுக்கோங்க.